தேர்வு வந்த பிறகே அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. மாணவர்கள் பயனடைந்தால் போலி பிம்பம் உடைந்துவிடும் என திமுக பயப்படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு பாஜக அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கருத்து. மருத்துவமனையில் முறையான சிகிச்சை பெறாமல் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் யோகி ஆதித்யநாத். காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்ய மருத்துவமனையில் ஆலோசனை. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் சட்டங்களுக்கு பெயர் வைத்தது அரசியலமைப்புக்கு எதிரானது என தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசுக்கு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை ரத்து. குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களின் தேர்தல் தீர்ப்பை ஒரு சிலர் ஏற்க மறுப்பதாக எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக குற்றம் சாட்டி பிரதமர் மோடி பேச்சு. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையிலும் பிரதமர் மோடி பதிலுரை. அரசியல் சாசனத்தை எப்பொழுதும் புனிதமாக கருதுபவன் நான் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பாஜக அரசு பதவியேற்றுள்ளதாக மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடியின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தொடக்கத்தில் இருந்தே பிரதமர் மோடியின் பேச்சின் போது எதிர்ப்பு தெரிவித்து அமளி செய்த எதிர்க்கட்சியினர் அவையில் இருந்து வெளிநடப்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியினர் நாளை அதிகாலை டெல்லி வரவுள்ளதாக தகவல். BCCI ஏற்பாடு செய்துள்ள தனி விமானத்தில் இந்திய கிரிக்கெட் அணியினர் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அழைத்து வர ஏற்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.